நாதஸ்வர கலாநிதி, நாதஸ்வர சக்கரவர்த்தி சிவகுமார் அவர்களுக்கான கௌரவம். நாதகான வினோதன் வடக்கம்பரையூர் ஆர் சிவகுமார் அவர்களுக்கும் PS எல்லாருக்குமே வணக்கம். சுழிபுரம் சந்தியிலிருந்து மூலாய் சந்திக்கு போகிற அந்த பாதையில் தான் இப்போ நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். இது காரநகர் செல்கிற அந்த வழித்தடம். மூலாயில் இருக்கக்கூடிய வதிரன்புலோ சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு முன்பாகத்தான் இப்போ நாங்கள் வந்துக்கிறோம். நல்ல வடிவாக அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு. திருவிழா இந்த காலத்தில் நடைபெறுகிறது. அடிக்கடி இங்கே போய் வரைக்கும் இந்த கோயிலை கனப்பேர் பார்த்து கொண்டு போயிருப்பீங்க. சரி, இந்த கோயிலில் திருவிழா நடக்குது, எல்லா கோயிலையும் திருவிழா நடக்கிறது சகஜம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டால் இன்னும் ஒரு வித்தியாசமான நிகழ்வை செய்கிறார்கள். இந்த கோவிலினுடைய ஆஸ்தான வித்துவான் ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரக்கூடிய ஒருவரை கௌரவிக்கிறார்கள். அவரை மாத்திரமல்ல, இந்த நாளில் இசை நிகழ்வுக்காக வந்துடக்கூடிய அல்லது பாரம்பரியமான இந்த நாதஸ்வர தவில் இசைக்கு வந்துடக்கூடிய எல்லாரையுமே இன்றைய நாளில் கௌரவிக்கிறார்கள். அதிலேயும் மணிமகுடமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஈழத்தை பொறுத்தவரையிலையும் சரி, அதே மாதிரி தன் யாழ்ப்பாணம், அதுக்கு அப்பால வழக்கம்பரை, இதனுடைய தனி அடையாளமாக சொல்லப்படுகிற நாத வினோதன் ராமமூர்த்தி சிவகுமார் அவர்களுக்கான கௌரவம் என்பது பிரதானமாக வழங்கப்படுகிறது. பிள்ளையார் மூலாய் பிள்ளையார் கோயிலில் அவருடைய கலை சேவைக்கான ஒரு கௌரவிப்பு இந்த நாளில் இடம்பெறுகிறது. நாதஸ்வர கலைஞர்களை பொறுத்தவரை இந்த மண்ணில் பட்டி தொட்டி எல்லாமே இசை வளர்வதற்கு காரணமானவர்கள். இலங்கையில் மாத்திரமல்ல, அதுக்கு வெளியில் உலகண்ட பல பாகங்களுக்கும் சென்று இசை நல்குகிற வள்ளல்களாக இவை இருக்கணும். ஈழத்து கலைஞர்கள் என்று சொல்லி இவை அடையாளப்படுத்தப்பட்டாலும் பெரும்பாலான கலைஞர்களுடைய பூர்வீகம் தமிழ்நாடாகத்தான் இருக்குது. இன்று நாளில் கௌரவம் பெறக்கூடிய இந்த சிவகுமாரனை பொறுத்தவரையிலும் தஞ்சாவூரை சென்றிடக்கூடிய ஆறுமுகம் பிள்ளை ராமமூர்த்தி நாதஸ்வர இசை சேவகம் செய்வதற்காக யாழ்ப்பாணத்தில் அதிலேயும் வழக்கம்பரில் குடியேறினார்கள். தஞ்சாவூரில் புகழ்பெற்ற நாதஸ்வர வித்துவான் சவுந்தரராஜன் அவருடைய இளைய சகோதரர் இவர்தான். ராமமூர்த்தி இணுவில் பவானி அம்மாவை திருமணம் செஞ்சு யாழ்ப்பாணத்தில் வழக்கம்பரையில் வாழ்ந்து வந்தார். அப்படி பெற்றக்கூடிய ராமமூர்த்தி பவானி அம்மா தம்பதியினுடைய புதல்வர் தான் இன்றைய நாளில் கௌரவம் பெறக்கூடிய வழக்கம்பரை மண்ணின் அடையாளமாக திகழ்கிற நாதஸ்வர வித்துவான் நாத வினோதன் சிவகுமார். 1972ஆம் ஆண்டு பிறந்த இவர் இன்று வரையும் பல்வேறுபட்ட இசைப்பணிகளை ஆற்றி வர்றார். 10வது வயதிலேயே இசையில் ஆர்வம் கொண்டு தந்தையோடு சேர்ந்து நாதஸ்வரம் வாசிக்க தொடங்கியிருக்கிறார். இவருடைய இசை ஆர்வத்துக்கு பிறகு காரநகரில் சுப்பையா கம்பர், அதே மாதிரி தன் சத்தியக்காடு கந்தசாமி நவரத்னம் போன்றவரிடம் நாதஸ்வர இசையை மிக சிறப்பாக படிச்சுக்கிறார். அதுக்கு பிறகு புகழ்பெற்ற நாதஸ்வர வித்வான்கள் பஞ்சமூர்த்தி, அதே மாதிரி தான் பிச்சையப்பா ராஜேந்திரன், கலாநிதி என் கே பத்மநாதன் இவருடைய குழுக்களில் சில ஆண்டுகள் அவர்களோடு சேர்ந்து இசை வழங்கிடக்கூடிய பெருமை இவருக்குரியதாக இருக்கிறது. 54வது வயதில் கால் பதிக்கிற இவருக்கு ஈழத்தினுடைய முன்னணி நாதஸ்வர வித்துவானாக திகழ்கிறது மாத்திரமல்ல, 40 வருஷத்துக்கு மேற்பட்ட இசை அனுபவம், இசை ஆளுமைகளுக்கான அடித்தளம் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் இவர் மீது சொல்லப்படுகிறது. கரகரப்பிரியா, பைரவி இப்படியான ராகங்களை மெய்மறந்து ஆலாபனை செய்கிறதுல இவர்தான் நிகர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. உண்மையிலேயே நாதஸ்வர கலைஞர்கள் சார்ந்து பயணிக்கிற போது சிவகுமாரனை பொறுத்தவரையில் சக கலைஞர்களால் பெரிதும் மதிக்கப்படுறார். இந்த நாளில் அவர் கௌரவம் பெற்றதுக்கு பிறகு பாருங்கள் எத்தனை பேர் அவருக்கான கௌரவங்களை தனிப்பட்ட ரீதியில் செய்யணும் என்று சொல்லி சிறந்த இசைஞானம், தனிமனித ஒழுக்கம், சீரிய வாழ்க்கை முறை என்று சொல்லி வகுத்து கொண்டிருக்கக்கூடிய பாதைகள் தான் இவருக்கு பிரதானமான இந்த வெற்றியின் பின்புலமாக இருக்கிறது. மூலாய் வதிரன்புலோ சித்தி விநாயகர் ஆலயத்தில் மிக நீண்ட காலம் இசை சேவகம் நல்கிற சிறப்பிற்காக இன்று நாள் இரவு பொழுதில் முக்கியமான தமிழ்நாத இசைக்கலைஞர்கள் புடைசூழ கௌரவிப்பு நிகழ இருக்கிறது. இசையால் எங்களை ஈர்க்கக்கூடிய வித்துவான் சிவகுமாருக்கு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி செந்தமிழ் சொல்லுவில் அலிசன் ஒரு குறிப்பில் குறிப்பிட்டிருக்கார். அதை தாண்டி நிறைய பேர் இவரை வாழ்த்தவும் கொண்டாடவும் காத்திருக்கிறார்கள். இந்த காணொலியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு மறக்காமல் கருத்துக்களை சொல்லுங்கள். 4 பேர் இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மறக்காமல் இந்த காணொலியை இது மீது ஆர்வமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அனுப்பி வைங்க. இவ்வளவு விருதுகளும் இன்றைய நாளில் இந்த இசை சமர்ப்பித்து கொண்டக்கூடிய அந்த கலைஞர்களுக்கானது. முற்றத்து மல்லிகை மணக்கம் அப்படின்றது நிறைய இடங்களில் இப்போ பாடக்கூடியமாக இருக்குது. அந்த அடிப்படையில் எங்கள் கலைஞர்களை நாங்கள் கொண்டாடி மகிழ வேண்டும். வாழுங்காலத்தில் அவர்களை கொண்டாடுதெல்லாம் இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள்.
எமது ஆலய ஆஸ்தான வித்துவான் நாதகான வினோதன் வடக்கம்பரையூர் ஆர் சிவகுமார் அவர்களுக்கும் ஏனைய கலைஞர்கள் அத்தனை பேருக்குமான கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே முதலாவது நிகழ்வாக எமது ஆலய ஆஸ்தான வித்துவான் நாதகான வினோதன் வடக்கம்பரையூர் ஆர் சிவகுமார் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இவருக்கான கௌரவிப்பினை மகோத்சவ குரு பிரதம குரு சிவஸ்ரீ வரத கேதீஸ்வர குருக்களை அழைத்து நிற்கின்றோம். இவருக்கான தலைப்பாகை மற்றும் மலர் மாலை அழைத்து கௌரவிப்பதற்காக நமது பிரதம சிவாச்சாரியார் சிவஸ்ரீ வரத கேதீஸ்வர குருக்களை அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். தலைப்பாகை மற்றும் மலர் மாலை அணிவித்து கௌரவித்த பிரதம குரு அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்து அவருக்கான பட்டாடை அணிவித்து கௌரவித்த எமது ஆலய பிரதம குரு அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அடுத்து பொன்னாடை வழங்கி கௌரவித்த பட்டூர் நாவண்ணா பிரசாந்த குருக்கள் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக கேடயம் மற்றும் தங்க பதக்கத்தினை அணிவித்து கௌரவிப்பதற்காக இன்றைய உபயதாரமும் எமது ஞானவழி அறநிலை பாடசாலை பொறுப்பாசிரியரும் ஓய்வு நிலை அதிபருமாகிய திருமதி சோதரிங்கம் ரவிதேவி அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். இன்றைய கௌரவத்தின் நாயகனான சிவகுமார் அவர்களின் பாரியார் அவர்களையும் இந்த கௌரவத்திற்கு இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். நாதகான வினோதன் எமது ஆலய ஆஸ்தான வித்துவான் சிவகுமார் அவருக்கான கௌரவத்திற்கு அவருடைய பாரியாரையும் அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். சிவகுமார் அவர்களுக்கான கௌரவம் என்பதை அறிந்து எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுதே அவருடைய பெருமை, அவருக்குரிய கௌரவம், இந்த மக்கள் எந்த அளவுக்கு வைத்திருக்கிறார்கள் என்பதற்கான சாட்சியமாக இது அமைந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் இது ஒரு நல்ல தருணம். புகழ் பூத்த நாத கான விற்பனர்கள் மத்தியிலே இந்த கௌரவத்தை அன்பிற்கினிய சிவகுமார் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மூளாய் மண் சாதாரணமான மண் கிடையாது. மூளாய் என்பதற்கு ஏன் மூளாய் என்று பெயர் வைத்தார்கள் என்று பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்வார்கள். தமிழ் இலக்கியங்களுக்குள்ளே வள்ளல்கள் இருக்கிறார். அவர்களுக்குள்ளே கடையேழு வள்ளல்கள் என்று மயிலுக்கு தொகை கொடுத்த, தன்னுடைய போர்வையை கொடுத்த பேகன் முதலான பேகன், பாரி, ஓரி, ஆய், அதியமான் என்று வருகிற கடையேழு வள்ளல்கள் வரிசையிலே ஆய் என்கிற அரசன், அண்டிரன் ஆய் என்கிற அரசன் இந்த கடையேழு வள்ளல்களுக்குள்ளே முக்கியமானவன். ஒரு காலத்திலே தமிழகமும் இலங்கையும் ஒரு நிலப்பரப்பாக இருந்த காலத்திலே ஆய் வழி வந்த, மூல ஆய் வழி வந்த மக்கள் இந்த இடத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அதன் காரணமாக மூல ஆய் என்கிற சொல் மருவி மூளாய் ஆகியிருக்கிறது. ஆகவே வள்ளல்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய சிறப்புக்குரிய ஊராக
இந்த மூளாய் என்கின்ற ஊர் அமைந்திருப்பது பெருமைக்குரியது. அந்த வகையிலே தான் ஒரு காலத்திலே இந்த ஊர்களிலே எல்லாம் மக்கள் தலைக்கு டை அடிக்க மாட்டார்களா? ஏனென்று கேட்டால் அவர்களுக்கு தலை நரைத்தால் தானே டை அடிப்பார்கள். ஏன் தலை நரைக்கவில்லை என்று கேட்டால் அதற்கும் ஒரு குறிப்பை சங்கப்புலவன் சொல்கிறார். சங்கப்புலவனை பார்த்து கேட்கிறார்கள், எதற்காக அப்பா உன்னுடைய தலை நரைக்காமல் இருக்கிறது? சங்கப்புலவன் சொல்கிறான், எனக்கு ஏன் தலை நரைக்கவில்லை தெரியுமா? யாண்டு பலவாக நரையில ஆகுதல் யாங்காகியர் என வினவுகிறாயின் எனக்கு ஏன் தலை நரைக்கவில்லை என்று நீங்கள் கேள்வி கேட்டால் அதற்கான பதில் என்னவென்றால், சொல்வழி கேட்கிற பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய நாட்டு மக்கள் நன்மக்கள், அரசன் நன்மையே செய்கிற அரசன், என்னுடைய மனைவி மிகச்சிறந்த மனைவி, இப்படியாக எனக்கு சந்தோஷம் தரக்கூடிய சூழலிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதை விட என்னுடைய நாட்டிலே ஊரிலே வாழ்கிற சான்றோர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் கொள்கை சான்றோர்கள், ஆன்றவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் யான் வாழும் ஊரே என்பான் சங்கப்புலவர். ஆன்றவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் மூளாயிலே வாழ்ந்திருக்கிறார். இசை பெருங்குடி மக்கள் மூளாயிலே வாழ்ந்திருக்கிறார்கள், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே அமரத்துவம் எய்திய சங்கீத பூஷணம் கணபதி பிள்ளை ஐயா அயலூரவர், சாரதா அம்மா இந்த மண்ணை சேர்ந்தவர், பாலகிருஷ்ணன் ஐயா நாதஸ்வர சக்கரவர்த்தி, இப்படி பல பேர் இசை அடையாளங்களா, இன்னும் முருகையா, சிதம்பரநாதன் இங்கே சிலர் இருக்கிறார், இப்படி எத்தனையோ கலைஞர்கள் இந்த மண்ணை சேர்ந்தவர்கள். அப்படி ஆண்டவிந்தடங்கிய கொள்கை சார்ந்தோராக இந்த மண் பெருமை உறுகிறது என்றால் அந்த பெருமையினுடைய ஒரு அடையாளம் தான் இன்றைக்கு வணக்கம்பரை சிவகுமார் அவர்களுக்கான கௌரவம். இந்த வணக்கம்பரை சித்தி விநாயகர் மதுரன்குளோ சித்தி விநாயகர் ஆலயத்திலே வணக்கம்பரையிலே இருந்து வருகை தந்து ஒரு சிறப்பான நாத கான இசையை வழங்கிய வள்ளத்தன்மையால் அதற்கு நன்றி உபகாரமாக இந்த இசை ஞானிக்கு இன்றைக்கு கலைஞர்களிலே இருந்து மக்களிலே இருந்து எல்லோரும் கூடி மிக பெரும் கௌரவத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மிக சந்தோஷமாக இருக்கிறது. மாலைகள் நிறைந்திருக்கின்றன, பொன்னாடைகள் நிறைந்திருக்கின்றன. ஒரு இவ்வளவு கால இசை சேவை 1972ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி இந்த மண்ணிலே பிறந்தவர் சிவகுமார். அவர் தஞ்சாவூர் வழி வந்தவர், அந்த மரபு மிக்கவர். அவருடைய தந்தை ராமமூர்த்தி தஞ்சாவூரை சேர்ந்தவர். இங்கே வந்து வினவிலே பவானி அம்மாவை திருமணம் செய்து வணக்கம்பரையிலே அவர் தன்னுடைய வாழ்வை வரித்துக் கொண்டவர். அவர் சிறந்த நாதஸ்வர வித்துவான். அவரிடம் சிக்ஷையாக அவரிடம் கற்றவர் சிவகுமார். 10 வயதிலேயே நாதஸ்வரத்தை தொட்டவர் சிவகுமார். இன்றைக்கு 54 வயது, 44 வருடங்கள் இசை கோலோச்சுகின்ற சிவகுமார் அவர்கள் இன்றைக்கு எங்கள் எல்லோராலும் 44 வருட இசை பாரம்பரியத்திற்கான கௌரவமாக இன்றைக்கு இத்தனை பேர் கூடி, இத்தனை கலைஞர்கள் கூடி, பொதுவாக மக்கள் கூடுவார்கள், இசை ரசிகர்கள் கூடுவார்கள், ஆனால் இங்கே எத்தனையோ கலைஞர்கள் வந்திருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய விடயம். நாதஸ்வர கலைஞர்கள், தமிழிசை கலைஞர்கள் என்று மிக பெரும் கலைஞர்கள் வருகை தந்து அவரை கௌரவிக்கிறார்கள் என்பது அவருடைய கலை சேவைக்கு, இசை சேவைக்கான ஒரு அங்கீகாரம் என்றால் அது மிகைப்படாது. இந்த மண்ணிலே நாதஸ்வர இசையால் வள்ளன்மையால் உலகமெங்கும் புகழ்கூடி பரப்பியவர்கள் பலர். அதற்கு மாவட்டபுரத்திலே தொடங்கிய ஒரு பாரம்பரியம் இன்றைக்கு இங்கே கௌரவித்துக் கொண்டிருக்கிற பாலமுருகனிலே இருந்து அந்த பாரம்பரியம் இன்றைக்கு தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. அப்படி இந்த மண்ணிலே இருந்து தமிழ் மேதை தட்சிணாமூர்த்தி ஐயாவிலே இருந்து
வெளிநாடுகளுக்கு போய் புகழ் கொடி நாட்டியவர்கள் பலர். ஈழ மண்ணினுடைய இசை அடையாளம் எது என்றால் எல்லோருமே நாதஸ்வர தவில் இசையைத்தான் சொல்வார்கள். ஏனென்றால் அந்த நாதஸ்வர தவில் இசைதான் இந்த மண்ணிலே, இந்த மண்ணினுடைய பெருமையை, அல்லது மூலை முடுக்கங்களும் இன்றைக்கு இசையை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற பெருமையை மேற்கொள்கின்ற கலைஞர்கள் என்கின்ற சிறப்பு இந்த தமிழ் நாதஸ்வர கலைஞர்களுக்கு இருக்கிறார். ஏனைய கலைஞர்களும் இசையை வளர்க்கிறார்கள். ஆனால் தமிழ் நாதஸ்வர கலைஞர்களுக்கு உள்ள சிறப்பு என்னவென்றால் அவர்களுடைய வாசிப்பிலே கூட ஒரு குறியீட்டு பாங்கு இருக்கிறது. முன்னவர்கள் மூத்தவர்கள் கோவிலிலே என்ன கிரியை நடைபெறுகிறது என்பதை அந்த நாதஸ்வர கான இசையை வைத்துக் கொண்டு சொல்வார்கள். மல்லாரி சுவாமி புறப்பட்டு விட்டது, ஒற்றை மூலம் சுற்றுகிறது, இப்பொழுது குடித்தம்ப பூசை முடிந்து விட்டது, தேர் மல்லாரி, தீர்த்த மல்லாரி, இப்படி இந்த இசை பாரம்பரியத்தை வைத்துக் கொண்டு என்ன நடைபெறுகிறது என்பதை மட்டிடக்கூடிய மூத்தவர்கள் நம் மண்ணிலே இருக்கிறார். சிவகுமார் அவர்கள் தஞ்சாவூர் வழிவந்தவர் என்று குறிப்பிட்டேன். சிவகுமாருடைய தந்தை ராமமூர்த்தி, அவருடைய சகோதரன் தான் வலையப்பட்டி சௌந்தரராஜன். வலையப்பட்டி சௌந்தரராஜன் என்றால் தமிழகத்திலே அவருக்கு ஒரு சிறப்பான கௌரவம் இருக்கிறது. 2 சௌந்தரராஜன்கள் இருக்கிறார்கள். வலையப்பட்டி சௌந்தரராஜனுக்கு ஒரு பெரும் கௌரவம் இருக்கிறது. இவருடைய சித்தப்பாதான். ஆகவே அவருடைய ஜீனிலே நல்ல ஒரு நாதஸ்வரத்திற்குரிய அந்த பரம்பரை பண்பியல்பு தானாகவே இருக்கிறது. தந்தை ராமமூர்த்தி, அவருடைய சகோதரன் சௌந்தரராஜன், அதை விட இவருடைய உறவினர் தான் ஏஆர் சுப்பிரமணிய பிள்ளை. அவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுது அவர்களோடு தங்கியிருந்தவை கூட ஒரு பெருமைக்குரிய. ஏனென்றால் இங்கே சினிமா ரசிகர்கள் கூட இருக்கிறார்கள். ஏஆர் ரஹ்மான் முத்துக்குமாரை வைத்து ஒரு பாட்டு எழுதினார், அழகிய தமிழ் மகன் என்று ஒரு படம். அதிலே நீ நாதஸ்வரம் போல வந்தாள் என்று முத்துக்குமார் பாட்டு எழுதுவார். நீ நாதஸ்வரம் போல வந்தால் நாவிக்கவலம் நானா, இந்த பெண் கேட்பாள். நீ நாதஸ்வரம் வந்தால் நாவிக்கவலம் நானா, நீ ஏழுஸ்வரமாக வந்தால், முத்துக்குமார் கவித்துவத்தை பாருங்க, நீ ஏழுஸ்வரமாக வந்தால் எட்டாஸ்வரம் நானா, அல்லது எட்டாஸ்வரம் நானா கேட்பார். கேட்டுவிட்டு பாடல் தொடங்கும். வலியப்பட்டி தவிலே 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 என்று பாடல் தொடங்கும். வலியப்பட்டி தவில், அவர் அதற்கு ஏஆர் சுப்பிரமணியம் பிள்ளை, அவருடைய தவில் மிகவும் புகழ்பெற்றது. இவர்களுடைய குடும்ப உறுப்பினர் வலியப்பட்டி இங்கே வந்து வடக்கம்பரையிலே தங்கியிருந்தார். அப்படி அவர்களோடு மிகவும் அந்யோன்யமாக பழகியவர். அவர் இங்கே இருக்கக்கூடிய தவில் நாதஸ்வர கலைஞர்களோடு சேர்ந்த குடும்பங்களை சார்ந்தார். அந்த வகையிலே தான் சிவகுமார் அவர்கள் இந்த 44 வருட கௌரவத்திற்குள்ளே சிவகுமாரை பற்றி சக கலைஞர்கள் மட்டிடுவார்கள். அவருக்குரிய கௌரவம் என்றவுடன் சிலர் அதை பற்றி ஒரு கட்டுரையை எழுதுமாறு உபயகாரர் என்னை கேட்டார். அது குறித்து ஒரு சிறிய கட்டுரையை கூட நான் தயாரித்தேன். அப்பொழுது எனக்கு சிலர் பின்னூட்டம் தந்தார்கள். சிவகுமார் என்றால் ஒழுக்கம், சிவகுமார் என்றால் அமைதி, இதை விட வேறு என்ன வேண்டும்? அப்படி ஒரு கலைஞன் அடையக்கூடிய சக கலைஞர்களால், மிக குறிப்பாக எனக்கு கனடாவில் இருந்து நாயந்திர மன்னர் தொலைபேசி எடுத்து சொன்னார், சிவகுமார் என்றால் ஒரு பண்பான கலைஞன், அதுதான் சிவகுமாருக்கு மறுபெயர். சக கலைஞர்களே பாராட்டுகின்ற ஒரு உன்னதமான கலைஞன் என்றால் அது சிவகுமார் தான். அந்த சிவகுமார் இங்கே மதுரங்குளோவில் மாத்திரமல்ல, அவர் ஈழத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களிலும் அவருடைய இசை சாம்ராஜ்யம் அங்கே அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது. நான் அச்சுவேலி மண்ணிலே என்னுடைய வீட்டகமாக அமைந்திருக்கிறது. அச்சுவேலியிலே சொல்வார்கள், 7ஆம் திருவிழா, உலவிக்குளம் பிள்ளையார் கோவிலில் 7ஆம் திருவிழா என்றால் வழக்கம் வரையார் வருவார். அப்படி அந்த வகுத்து வைத்திருக்கிறார். அப்படி இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய ஆலயங்களிலே எல்லாம், நேற்று என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், அரத்தியம்மன் கோவில் அவருடைய ஆஸ்தான நிறுத்துவார், அங்கும் அவர்தான். இங்கும்
சிவகுமார் தான் ஆஸ்தான வித்துவான். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் பெருமை கொள்கிறோம். ஏனென்றால் ஒரு கலைஞரை கௌரவிக்கிறோம். வாலியினுடைய ஒரு கவிதை இருக்கிற ஊக்குவிப்பவன் இருந்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பார். ஊக்குவிப்பவன் இருந்தால், மோட்டிவேஷன் கொடுக்கிறவன் இருந்தால், ஊக் என்றால் தமிழகத்திலே ஆங்கிலத்தில் ஊக் என்றால் ஊசி, சேஃப்டி பின். ஊக்குவிப்பவன் இருந்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பான். படி இந்த ஊக்குவிப்பு சிவகுமாருக்கு ஒரு டோனிக். இந்த டோனிக் இன்னும் அவரை இளமையாக்கும். இப்பொழுது இளமையாக இருக்கிறார். இன்னும் அவரை இந்த துறையில் பயணிக்க வைக்கும், இளமையாக்கும். அவரோடு சக கலைஞர்களாக இங்கே எங்களுடைய நாதஸ்வர கலைஞர்கள் பயணிக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் ஒரு மியூசிக் அகாடமியிலே எங்களுடைய பத்மலிங்கம் சாருடைய காலத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ராமநாதன் முன்கலை இடத்திலே தம்பி பாலமுருகன் அவர்களும் சிவகுமார் அவர்களும் இணைந்து செய்த கச்சேரி ஒரு சாதனை கச்சேரி. அப்படி பலராலும் பேசப்பட்ட கச்சேரி. அப்படி அவருடைய சக கலைஞர்கள், அதை விட சிவகுமார் அவர்கள் காரைநகர் மண்ணிலே தான் அவருடைய முதல் சிற்றை என்று நினைக்கிறேன். சுப்பையா கம்பரிடம் சிற்றை பெற்று தொடர்ந்து அவர் பல பேரிடம் கற்றிருக்கிறார். அதிலும் மிக குறிப்பாக கலாசூரி என்கே, கலாநிதி என்கே பத்மநாதன் ஐயா, இப்பொழுது வந்து கௌரவித்த பிச்சையப்பா, அஜீவன் அண்ணன், பஞ்சமூர்த்தி ஐயா, இப்படியான பெரும் பெரும் கலைஞர்களோடு சேர்ந்து உடன் வாசித்து அவர் தன்னை பக்குவப்படுத்தியவர். ஆகவே அந்த குண இயல்புகள் எல்லாம் ரஜீவனுடைய, பஞ்சமூர்த்தி ஐயாவுடைய, பத்மநாதன் ஐயாவுடைய எல்லா இயல்பும் சேர்ந்து செய்த கலவையாக நாங்கள் சிவகுமாரை காணலாம். அத்தகைய ஒரு பெரும் கலைஞருக்கு இன்றைக்கு இந்த மதுரன் குடோ மண், மூளாய் மண் ஒரு பெரிய கௌரவத்தை கொடுத்திருக்கிறது. அதை விட நாலா பக்கங்களில் இருந்தும் என்னுடைய தம்பி பாலசண்முகன் விரிவுரையாளர், அவர் இதை அறிந்து அவர் கொக்குமிலே இருந்து தூரம் வந்தார். அதே போல எத்தனையோ பேர் வந்திருக்கிறார்கள். இங்கே பார்த்தீர்கள், நூற்றுக்கணக்கிலே பலர் இங்கே வருகை தந்து அவருக்கு கௌரவம் செலுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் அவரை வாழ்த்த கிடைத்தது எனக்கு கிடைத்த பாக்கியம். அந்த வகையில் சங்கப்புலவன் ஒருவன் சொல்வார், யாரும் வாழும் நாளும் பண்ணன் வாழிய, எங்களுடைய ஆயுட்காலம் எல்லாம் சேர்த்து நீ வாழ வேண்டும் என்பதை போல சிவகுமார் அவர்கள் நீண்ட ஆயுளோடு, நிறைந்த செல்வத்தோடு, இன்னும் இசை கடாட்சத்தோடு, சித்தி விநாயக பெருமானுடைய திருவருளாலும் அவர் என்றும் வணங்குகிற வழக்கம்பரை முத்துமாரியம்பாளுடைய திருவருள் பெறும் கிருபையினாலும், அவருடைய முன்னவர்கள், மூத்தவர்கள், கலைஞர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இன்னும் இன்னும் இசை பயணத்தை சிறப்புற நல்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய ரசிகர்கள் சார்பில் நானும் ஸ்ரீயனும் வாழ்த்தை நல்கி எனக்கும் துணை பாக்கியம் என்று நினைக்கிறேன். நான் பிறந்த ஊர் சரசாலை சாவகச்சேரி. பஞ்சாபி ஐயாவுக்கு 100 ஆண்டு மலர் செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு தம்பி பாலமுருகனுக்கு ஒரு கௌரவம் இடம்பெற்ற பொழுது ஆவணப்படத்திற்கான ஸ்கிரிப்ட் எழுதுகிறது ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. இன்றைக்கு ஒரு பெரும் கலைஞரை வாழ்த்து பேசுகிற ஒரு பாக்கியம் கூட எனக்கு கைகூடி இருக்கிறது. அந்த வகையில் வாழ்த்து விஜயகாசன் பூக்கலையாக இருந்து ஆலயத்தை வழிநடத்துகின்ற திருந்தல்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய படிவான நன்றியை கூறி சிவகுமார் அவர்கள் இசை சாம்ராஜ்யத்தை இன்னும் 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 போலோச்ச வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். கலாச்சார யாழ்ப்பாணம் இவருக்கான மலர் மாலையினை மற்றும் பொன்னாடியை வழங்கி கௌரவிக்குமாறு திரு தங்கமுத்தன் அவர்களை அன்புடன் நமது அழைப்பை ஏற்று வருகிறது. சிறப்புரை ஆற்றி சென்ற செந்தமிழ் சொல்லருவி சந்திரமௌலீசன் லலிசன் அவர்களுக்கு எமது இன்றைய உபயகார சார்பாகவும் ஆலய பரிமாண சபை PS
ஆலயத்தினுடைய ஆஸ்தான வித்துவானை மாத்திரமல்ல, இங்கே வந்துடக்கூடிய எல்லா கலைஞர்களையும் சமனாக மதிக்கிற அந்த பாங்கை பார்க்கக்கூடிய அமைச்சது எல்லா கலைஞர்களுக்குமான கௌரவம். அதை விட இந்த கௌரவிப்பு வாழ்த்து செய்தியை வழங்க வந்துடக்கூடிய லலிசன் அவர்கள் கூட கௌரவிக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து ஒவ்வொரு கலைஞர்களாக இந்த ஆலயத்தினுடைய உபயகார்களால் இந்த நாளில் கௌரவிக்கப்பட்டார்கள். தட்சணாமூர்த்தி அவர்களின் புதல்வன் திரு பி உதயசங்கருக்கான கௌரவிப்பினை வழங்கி கௌரவிக்குமாறு மூலாயூர் தன்னுமை வேந்தன் கலாபூசணம் மாவண்ணா சிவபரநாதன் அவர்களை அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். மூலாயூர் மிருதங்க வித்துவான் தன்னுமை வேந்தன் கலாபூசணம் திரு மாவண்ணா சிதம்பரநாதன் ஐயா அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். டிராவல் மேதைக்கான கௌரவிப்பினை வழங்கி சென்ற கலாபூசணம் தன்னுமை வேந்தன் மாவண்ணா சிவநாதன் அவர்களுக்கு இன்றைய உயர்காரின் சார்பாகவும் ஆலய பரிபாலன சபை சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். அடுத்து நாதஸ்வர கலாநிதி நாதஸ்வர சக்கரவர்த்தி PS பாலமுருகனுக்கான கௌரவிப்பு இடம்பெறும். அதற்கான கௌரவிப்பினை கோப்பாய் ஆசிய கலாசாலை அதிபர் செந்தமிழ் சொல்லருவி சந்திரமௌலீசன் லலிசன் அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். நாதஸ்வர சக்கரவர்த்தி கலாநிதி திரு PS பாலமுருகனுக்கான கௌரவிப்பினை கோப்பாய் ஆசிய கலாசாலையின் அதிபர் சந்திரமௌலீசன் லலிசன் அவர்கள் வழங்கி கௌரவிக்கின்றார். கௌரவித்த நாதஸ்வர சக்கரவர்த்தி கே நாகதீபன் அவர்களுக்கான கௌரவிப்பு இடம்பெற இருக்கிறது. இந்த கௌரவிப்பினை ஆலய பரிபாலன சபை உறுப்பினரும் இன்றைய உபயகாரரின் உறவினருமான திரு நானா பாலேந்திரா அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்புடன் அழைத்திருக்கின்றேன். இவருக்கான கௌரவிப்பினை வழங்கி கௌரவித்த திரு நாவண்ணா பாலேந்திரா அவர்களுக்கு இன்றைய உபகார சார்பாகவும் ஆலய பரிமாண அடுத்த கௌரவிப்பாக நாதஸ்வர வித்துவான் கே கார்த்தீவன் அவர்களுக்கான கௌரவிப்பினை எமது ஆலய பரிபாலன சபை செயலாளர் திரு சீனா ஜெயந்திரகுமார் அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இவருக்கான கௌரவிப்பினை எமது ஆலய பரிபாலன சபை செயலாளர் திரு சீனா ஜெயந்திரகுமார் அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இவருக்கான கௌரவிப்பினை வழங்கி சென்ற ஆலய பரிபாலன சபை செயலாளருக்கு நன்றியை கூறிக்கொண்டு அன்புடன் அழைத்திருக்கின்றோம். வட்டூர் ராமநாதன் முதல்வர் ஆர் தரிசனன் அவருக்கான கௌரவிப்பினை இன்றைய உபயகாரர் சார்பாக திரு சேனா சபேசன் அவர்கள் வழங்கி கௌரவிக்கிறார். அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அடுத்து நாசர வித்துவான் எஸ் சதுர்த்திகன் அவருக்கான கௌரவிப்பு அடுத்து தமிழ் மேதைகள் வரிசையில் என் பிரசன்னா அவர்களுக்கான கௌரவிப்பினை பெருமாறு அன்புடன் அழைத்திருக்கின்றோம். தமிழ் வித்துவான் என் பிரசன்னா அவர்களை அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றோம். இவருக்கான கௌரவிப்பினை சன்னா அரவிந்தன் கிளிநொச்சி இந்து கல்லூரியின் பிரதி அதிபர் அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். சானா அரவிந்தன் பிள்ளை இந்து கல்லூரியின் பிரதி அதிபர் அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம்.
இதனை வழங்கி கௌரவிக்குமாறு வட்டூர் நாவண்ணா பிரசாந்த குருக்கள் அவர்களை அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றோம். இவருக்கான கௌரவிப்பினை வட்டூர் நாவண்ணா பிரசாந்த குருக்கள் அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்புடன் அழைத்திருக்கின்றோம். தமிழ் மேதை PS செந்தில்நாதன் அவர்களுக்கான கௌரவிப்பினை வழங்கி சென்ற எமது வட்டூர் ராமநாதனின் புதல்வன் சாகித்யனுக்கான கௌரவிப்பு அதனை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இவருக்கான கௌரவிப்பினை வழங்கி கௌரவிக்குமாறு இன்றைய உபயகாரர் திரு சோலிங்கம் ஜனகன் அவர்களை அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். வட்டூர் ராமநாதன் புதல்வன் சாகித்யன் அவருக்கான கௌரவிப்பினை இன்றைய உபயகாரர் சோலிங்கம் ஜனகன் அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு வழங்கி கௌரவித்தமைக்கு நன்றியை கூறிக்கொண்டும் அடுத்து கௌரவிப்பினை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இவருக்கான கௌரவிப்பினை எமது ஆலய பரிவார சபை உறுப்பினரும் இசைக்கலைமணியும் எமது ஆலய இசையரங்கினை நடத்துபவருமாகிய இசைக்கலைமணி செல்வன் பூனா லதுசன் அவர்களை அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். இசைக்கலைமணி பூனா லதுசன் அவர்களை அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். கௌரவிப்பினை வழங்கி சென்ற லதுசன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு கௌரவிப்பினை மூலாய் இந்துலகன் மன்ற தலைவர் அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இவருக்கான கௌரவிப்பினை மூலாய் இந்துலகன் மன்ற தலைவர் திரு பரஞ்சோதி சாரங்கன் அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். பட்டாடை மற்றும் மலர்மாலையை அணிவித்து கௌரவித்த மூல